அவ்வளோ பயமாவா இருக்கும் அண்ணே? தூக்கம் போயிடுச்சா? இல்லைம்மா, அவங்கள பார்த்தோன்னே சந்தோஷ மிகுதி காரணமாக தூக்கம் போயிடுச்சு. அவ்வளோதான். ஐயோ நம்ம தங்கச்சியை வந்திருக்காங்களே ரொம்ப ஒரு ஆவல். ஆமா, ஏம்மா? ஹாய் லக்ஸ் சிஸ்டர், இதான் காமிக்கிறேன். உஷாமா கூப்பிட்றாங்க லக்ஸ் சிஸ்டர். ஹாய் ஹாய். திருநெல்வேலி ஸ்ரீமத்தலை நாங்கள் வணக்கம் தலை. வாங்க நண்பரே, வாங்க, இனிய வணக்கம். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ஓவர் சீன். ஹாய் உஷாமா. ஓவர் சீன் பேர் என்னம்மா சொன்னீங்க? மறந்துட்டனே. ஆமாம், அது யாருன்னு தெரியாது. ஸ்க்ரோல் பண்ணேன், அதான் வந்துச்சு. எது வந்துச்சு? பெத்தம்மாவா? பெத்தம்மா சூப்பர் அம்மா, நம்ம அம்மா. என் பேரை மட்டும் போய் சொல்லி பாருங்க. ஐயோ அவரா அப்படி சொல்லுவாங்க. நாளைக்கு என்ன மாமா ஸ்பெஷலு? இதைத்தான் நான் அப்புறம் வந்து கேட்கிறேன். எங்கே போகலாம்னு இருக்கீங்க மாமா? நாளைக்கு கல்யாண நாள் மாப்பிள்ள. நாளைக்கு நம்ம சிக்கந்தர் சாப்பிட்டு அந்த தேட்டர் கட்டிருக்காங்க புதுசா. ஆமாம், அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் தான் போல். கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் அங்கே தான் போய் படம் பார்க்கலாம்னு இருக்கேன். மதுரை. ஆமாம், திருமாவளவன் மதுரை போவோம். டெய்லியும் சுற்றுறோம் தானே. நாளைக்கு இனிய திருமண நல்வாழ்த்துக்கள் அண்ணா, என் அன்பு அண்ணா. இது என்றும் சந்தோஷமாக இருங்கள் அண்ணா. நன்றிம்மா, நன்றிம்மா, நன்றிம்மா. நன்றிம்மா, மகிழ்ச்சி. ஹை ஓவர் சீன். ஆமாம், ஓவர் சீன். ஹாப்பி அனிவர்சரி. எங்களுக்கு இப்படி கேஷுவலாக இருக்க தெரியாதுப்பா. பாசத்தை அன்பு கொட்டிடுவா என் தங்கச்சி மகாம்மா. நீங்கள் நிறையா படித்தவங்க, டீச்சர் அதனால டீசெண்டாக இருப்பீங்க. நாங்கள் படிக்காதவங்க, அதனால் மனசில் இருக்கிறத கொட்டிடுவோம். அவருக்கு நல்ல அடக்கமான பொண்ணு பாருங்கள். ஏன் மாப்பிள்ள? ஏன் தூக்கி நான் சமந்துக்கிட்டே இருக்கணும்ன்ற செத்தத்தை ஆரம்ப போறியால. சிஸ்டர் ஹாப்பி அனிவர்சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இனிய விதமான கனவுகளுடன் இரவு வந்து அவருக்கு நல்லடக்கமா இனிய உறக்கம் மிதமான கனவுகளுடன் இரவு வணக்கம். ஆமாம் வாங்கண்ணே. நானும் மறந்துட்டேன் அண்ணே. ஓவர் சீன் உங்கள் நேம் ப்ளீஸ். ஓவர் சீனை கேட்டிங்களா? ஹாய் கணேஷ் ப்ரோ. எஸ் யூ ஆர். கணேஷ் அண்ணன் எந்த ஊருமா? அதனால் சொல்லுமா. கணேஷ் அண்ணனா தம்பியா? எந்த ஊர்? என்ன பண்ணுறாரு? ஹாய் உஷாராணி அக்கா. காலா குக்கிங். வாங்க சிஸ்டர், வாங்க, வணக்கம். சாப்பிட்டாச்சா கணேஷ் ப்ரோ அப்படி கேட்குறாங்க. சாப்பிட்டாரு பிரியாணி. அண்ணே